ஜெபத்தை குறித்து வேறு புஸ்தகத்தில் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு ஜெப அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நம்மை பெற்றுக்கொள்ள நம்மை வழி நடத்துகிறது. ஜெபத்தினுடைய வளர்ச்சி என்கிற தலைப்பில் நாம் ஜெபத்தை குறித்து சில காரியங்களை தியானித்து வருகிறோம். அதில் முதலாவது நம்ம பார்த்தோம் பாவிகளின் ஜெபம். ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கும்போது அவன் போய் எனக்கு அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்க முடியுமா? அந்த ஜெபம் கேட்கப்படாது. அவன் தான் பாவத்தை விட்டு மனம் திரும்பி என் பாவத்தை மன்னியும் என்று ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். என்னை மன்னித்து சுகந்தாருன்னு கேட்டால் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். அதனால் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவனிடத்திலிருந்து மனிதன் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் நீங்கள் முதலாவது பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் ஒரு பரிசேயனுடைய ஜெபம். லூக்கா 18 அதிகாரம் 10-14 வசனங்களை வாசிக்கும் போது 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க. அதில் ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயர்கள் எங்களுக்கு தான் வேதம் நல்லா தெரியும், வேதத்தை நிறைய கற்று தங்களை நீதிமான்களாய் காண்பிக்கிறவங்க. அப்போ அந்த கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டை நிறைய கற்று அறிந்து அவங்களும் ஒரு தனி குரூப்பாக இருந்தாங்க பரிசேயர்கள். அவங்க தான் ரொம்ப பரிசுத்தவான்கள் என்பதை போல மற்றவர்கள் அற்பமாக எண்ணுகிறவர்களாக அவங்க இருந்தாங்க. அதனால் சுய நீதி, நான் உபவாசிக்கிறேன், நான் தசமாக கொடுக்குறேன், நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி சுய நீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். நிறைய பேர் எப்படி நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் பெர்ஃபெக்டாக, சுய நீதி. அது மாதிரி உள்ளவங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்கலை. அதே சமயத்தில் இன்னொரு மனிதன் ஜெபிக்கிறான். லூக்கா 18 அதிகாரம் 13 வசனம் பாருங்கள், 110வது பக்கம். லூக்கா 18 அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 110வது பக்கம். லூக்கா 18 அதிகாரம் 13 வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். சரிங்களா? ஒரு மனிதன் நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன், தசம்பாங்க கொடுக்கிறேன், அப்படியாக இப்படியாக ஆண்டு விட்டே தன்னுடைய பெருமை பேசுகிறான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை, பதில் கொடுக்கவும் இல்லை. பெருமையின் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பது இல்லை. ஆனால் இந்த ஆயக்காரன் என்று சொல்லுகிற அந்த மனிதன் பாருங்க, தன்னை தாழ்த்தி அவன் ஜெபம் பண்ணுகிறான். அதாவது ஆயக்காரன் என்றால் ஆயம் வசூலிக்கிற டேக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிற ஒரு அதிகாரி. வரி வசூலிக்கிறவர்களை அந்த காலத்தில் பாவியாக கருதினாங்க. ஏன்னா ரோமருடைய ஆட்சி நடந்ததில்லை, அவங்களுக்கு இவங்க வேலை செய்தாங்க. அப்போ யூத மக்களிடத்தில் வரி வசூலித்து அரசாங்கத்துக்கு செலுத்துவாங்க. அதனால யூத ஜனங்கள், அந்த மக்கள் இவங்களை ஆயக்காரர்களை நம்மளை கொடுமைப்படுத்தி நம்மக்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்நியர்களுக்கு எண்ணி இவங்களை வெறுத்தாங்க. பாவிகள் என்று கருதப்பட்டிருந்தவர்கள். அதில் நிறைய பேர் இப்போ லஞ்சம்லாம் நடக்கலை, ஊழல், அது மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நீங்கள் சகையை கூட ஆயக்காரன் தான், அதில் சீஃப் டேக்ஸ் கலெக்டராக இருந்தார். அதாவது அநியாய சம்பாத்தியம் பண்ணுவார். அங்கே என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த பகுதியில் இவ்வளவு நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி தரணும்னு சொல்லி இவங்க பல மடங்கு மக்களை உறிஞ்சி டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் தான் செலுத்துவாங்க. அதை விட மக்களை கொடுமைப்படுத்தி வசூலிப்பது. அதனால அவங்க பாவிகளாக கருதப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது தேவனுக்கு முன்னால் கண்ணங்களை ஏறெடுக்க கூட துணியாமல், நான் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல, நான் ஒரு பாவியான மனிதன்னு சொல்லி அவன் எப்படி தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையார், ஒரு அழகான ஜெபம், நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபம். இந்த மனிதன் போய் இவனுக்கு தேவனை குறித்து ஒரு பயம் இருந்தது. அவர் எவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன், எவ்வளோ மகிமையின் தேவன், அவருடைய முகத்தை பார்க்க எனக்கு அருகதை கிடையாது என்று அதை பார்க்க துணியாமல் குனிந்து தன்னுடைய மார்பிலை அடித்து கொண்டு, பாருங்க, அவன் தன் மார்பிலை அடித்து கொண்டு அப்படி ஐயோ நான் பாவி, தன் பாவத்தை குறித்த உணர்வோட கூட தாழ்த்தி அவன் ஜெபம் பண்ணினான். அந்த தாழ்மையின் ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுத்தார். பார்த்தீங்களா? அந்த பெருமை இருக்கக்கூடாது. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சமயம் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு போயிருந்தோம். 4 நாட்கள் கூட்டம். அந்த போதகர் ஐயா நல்ல தெய்வ மனிதர். நாங்கள் வெளியிலேங்க இந்த நாட்களில் போகிறதில்ல, பகலெல்லாம் ஜெபம், ராத்திரி கூட்டம், பகல் கூட்டம் இருக்கும் அப்படின்னா. அதனால் சொன்னாங்க, ஒரு குடும்பத்தார் நல்லா வாழ்ந்திருந்த குடும்பம் இப்போ நிறைய பாதிக்கப்பட்டு நிறைய இழப்புகள், கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க ஊழியர் வீட்டுக்கு ஜெபிக்கன்னு கேட்டுக்கொண்டாங்க.
நம்ம சபையை சார்ந்தவங்க தான், ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரலாமான்னு சொன்னாங்க. அதனால் அவங்க ஒரு நல்ல தேவ மனிதர், சபையினுடைய மெய்ப்பராக இருந்தவங்க. அதனால் சொன்னேன், நீங்கள் சொல்கிறீங்க ஐயா நான் வர்றேன்னு சொல்லி அவங்களோட எங்கள் ஊழியத்திலேருந்து 2-3 பேரும் போதகர் ஐயாவும் நாங்கள் போனோம். அந்த வீட்டுக்கு போனால் பெரிய வீடு, பெரிய கேம்பஸ்ஸு, முன்னால் கார்லாம் நிற்கிது, பெரிய வீடு. அந்த ஊர்லேயே ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லலாம், பெரிய பணக்காரங்க. உள்ளே போனால் அப்படியே தாய் தகப்பன் பிள்ளைங்கள் எல்லாம் அப்படியே ஒரு சந்தோஷமே இல்லாமல் சோகமாக இருந்தாங்க. ஒரு கிறிஸ்தவ வீடு சந்தோஷமாக வரவேற்பாங்களே ஊழியக்காரங்களே, அப்படிலாம் இல்லை, ஏதோ அப்படியே சோகத்தோட ரொம்ப கஷ்டம் பாடு அப்படின்னு நினைத்து கொண்டேன். அப்போது பேசிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அவர் சொன்னாங்க, போதறியா இந்த மாதிரி இந்த குடும்பம் இப்போ இது மாதிரி பாதிக்கப்பட்டாங்க, ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் முழங்கால் படிக்கிட்டோம். போதகரையா முழங்கால் படிக்கிட்டாங்க, நான் முழங்கால் படிக்கிட்டேன், என் கூட வந்தவங்க முழங்கால் படிக்கிட்டாங்க. கண்களை மூடி அவங்களுக்கு ஜெபிக்கணும் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கினால் ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் இரு, ஒரு கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொன்னார். என்னடா அது ஆண்டவர் கண்ணை திறந்து பாருன்னு சொல்கிறாருன்னு சொல்லி நான் கண்ணை திறந்து பார்த்தேன். அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட முழங்கால் படியிடலை. சோஃபாவில் அப்படி ஸ்டைலாக அப்படியே உட்காந்துருக்குறாங்க, ஸ்டைலாக சாஞ்சி அப்படி உட்காந்துருக்குறாங்க. அந்த குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் கூட முழங்கால் படியிடலை. கிறிஸ்தவங்க தான், அவங்களுக்குள்ள அந்த தாழ்மையே இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு பெருமை. இப்போ பாதிக்கப்பட்ட நிலைமையில கூட தன்னை தாழ்த்தணுன்ற உணர்வு அவங்களுக்கு இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் எப்படி இவங்களை ஆசீர்வதிக்க முடியும்னு நினைக்கிறேன், நான் எப்படி இவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியும்? ஆண்டவர் வேதனையோடு சொன்னார். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறது? நானும் பாரத்தோடு ஆண்டவரை மன்னிங்க, இறக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாரத்தோடு ஜெபிச்சுட்டு நான் வந்தேன். இந்த மாதிரி சில கிறிஸ்தவர்கள் பெருமை, தங்களுடைய சுய நீதி, அதை குறித்த ஒரு பெருமை. ஆனால் தாழ்த்தி ஜெபிக்கும் போது தான் ஜெபத்துக்கு பதில் வரும். அதுவும் இந்த மனிதன் பாருங்களேன், மார்பில் அடித்து கொண்டு புலம்புகிறான். மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மீது இறக்கமாறுன்னா ஒரு உடைந்த உள்ளத்தோடு அவன் கதறுகிற மாதிரி அவனுடைய ஜெபம் இருக்கிறதை பார்க்கிறோம்ல, அந்த ஜெபம் பாருங்க. 34ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, 34ஆம் சங்கீதம் 18வது வசனம் பாருங்க. ஆண்டவர் எந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். அது 690வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்கொண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்கொண்ட ஒரு இருதயம் கொண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது ஒரு நொறுங்கொண்ட உள்ளத்தோட, அப்படி நம்ம தேவ சமூகத்தில் நொறுங்கொண்ட உள்ளத்தோடு ஜெபிக்கும் போது அவர் சமீபமாய் வருவாராம். அதனால தான் நம்ம தேவனுக்கு முன்னால் தாழ்த்தி நொறுங்கொண்ட உள்ளத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அதுதான் நம்ம 2 நாளாகமும் 34:27 வாசிக்கும் போது, 2 நாளாகமும் நீங்கள் வேத புஸ்தகத்தில் 2 நாளாகமும் 34:27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே யோசியா என்கிற ஒரு ராஜா, அவன் சிறு வயதில் ராஜாவாக்கப்படுகிறான். அதுக்கு முன்னால் இந்த ராஜாக்கள் நிறையா துன்மார்க்கம் நடந்து விக்கிரகாராதனை இடம் கொடுத்து தேசத்தை சாபத்துக்குள்ளாக்கி தீட்டுப்படுத்திட்டாங்க, வசனத்துக்கு இடம் கொடுக்கலை. ஒரு நாள் அங்கே ஆண்டுடைய தேவாலயத்திலிருந்து அந்த வேத புஸ்தகத்தின் சுருள் எடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் அதெல்லாம் வாசித்த போது இந்த ராஜாக்குள்ள, ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய பாவம் நம்முடைய தேசத்தில் நடந்திருக்கிறது, தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறோன்னு உணர்ந்து அவர் தன்னை தாழ்த்தி ஜெபம் செய்கிறார். தன்னை தாழ்த்தி, தேசத்தின் ராஜாவே ஆண்டவருக்கு முன்னாலே தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது 27வது வசனம் பாருங்க. 585வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில், ஆண்டவர் சொல்லிட்டு அந்த மாதிரி விக்கிரகாராதனைக்கும் துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுத்து நீங்கள் என்னை விட்டு விலகி போனதுனால இது சம்பவிக்கும்னு சொல்லி, அதை கேட்டு ராஜா தன்னை தாழ்த்தி கதறி அழுது ஜெபித்த போது ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக நீ பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. அந்த நாட்களில் சிலர் மனம் திரும்பி தன்னை தாழ்த்துவதற்கிடையில் வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுவாங்க. அப்புறம் சாக்கு உடை அணிந்து கொள்ளுவாங்க. அது சாக்கு உடை அணிந்து கொண்டு ரட்டு என்று சொல்லுவாங்க. ரட்டு உடைத்து சாம்பல் உட்கார்றது அது தங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாய், மனம் திரும்புவதற்கு அடையாளமாய் இப்படி செய்வாங்க. அப்போ எனக்கு முன்பாக நீ அழுதபடியால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்றார்.
தன்னை தாழ்த்தி அழுத உடனே தேவன் மனம் இறங்கிட்டார். இப்படிதான் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்குறோம்ல. ஆண்டவருக்கு முன்னாலே தாழ்த்தி நம்முடைய கண்ணீரை சிந்தி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உடனே இரக்கம் செய்து பாவத்தை மன்னித்து ஒரு விடுதலை கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஒரு சமயம் ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார். தூத்துக்குடியிலேருந்து என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இப்பவும் மறக்கலை எனக்கு. தூத்துக்குடி பட்டணத்திலேருந்து ஒரு நண்பர் பார்க்க வந்தார். அப்போ நாங்கள் எங்களுடைய ஆஃபீஸ் ஓலக்கொட்டாயில் இருந்தது, அது ஆரம்ப காலம். அங்கே வந்திருந்த போது இப்படி ஒரு நண்பர் பார்க்க வந்திருக்கிறார் சொன்னாங்க. என்னுடைய அறையில் உட்கார வைத்து அவரோடு பேசினேன். என்ன பிரதர், என்ன விஷயம்னு கேட்டேன். சோகத்தோடு காணப்பட்டார். அவர் சொன்னார், நீங்கள் சில நாளைக்கு முன்னால் போன வாரம் எங்கள் ஊருக்கு கூட்டம் நடத்த வந்தீங்களா? ஆமாம், தூத்துக்குடியில் ஒரு பொதுக்கூட்டம் மைதானத்தில் நடைபெற்றது. எனக்கு இந்த மாதிரி பிரசங்கம் கூட்டம் அதெல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வருவோம், அவ்வளோதான். வேறு இந்த கூட்டம் இதெல்லாம் பிடிக்காது பிரசங்கெல்லாம். ஆனால் எங்களுடைய சபை போதகர் உங்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்னை கொண்டு போய் சைக்கிளில் விட்டுருப்பா அந்த கூட்டத்தில்னு சொல்லி நான் சைக்கிளில் அவங்கள ஏற்றி கொண்டு வந்து அவங்கள கூட்டத்தில் விட்டேன். அப்போ கொஞ்ச நேரம் நின்று இவர் என்ன தான் பேசுவார், இவ்வளோ ஜனங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நின்று அவங்களுடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன். எப்போ அந்த பிரசங்கத்தை கேட்டேனோ அதுலேருந்து சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, இருந்த கொஞ்ச நெஞ்ச சந்தோஷமும் போச்சு. அப்படியே தூங்க முடியல. அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் பண்ண அந்த பிரசங்கத்தினுடைய வார்த்தை என் இருதயத்தில் தொனிச்சுக்கிட்டே இருக்குது. நிம்மதியே இல்லை. அதனால தான் என்ன பிரச்சனை, சில நாளாய் ஒரு 4-5 நாளாக இந்த போராட்டம் தூங்க முடியல, கஷ்டம். அதனால தான் இவரை எங்கே இருக்கான்னு உங்களை விசாரித்து உங்களை பார்த்துட்டு வரேன்னு வந்திருக்கிறேன்னு சொன்னார். அப்போது ஆண்டவருடைய வசனம் அவருக்குள்ளே கிரியை செய்து ஒரு பாவ உணர்வு உண்டாகி இருப்பதை நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்போது எனக்காக ஜெபிக்கணும்னார். சரின்னு 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டோம். அப்போ அவர் எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, இந்த மாதிரி கஷ்டம். அது மாத்திரம் இல்லை, சொன்னார் நான் கூட்டத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன், சர்ச்சுக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனை பண்ணுறதுக்கே போவேன். நான் அங்கே போனாலே கூட்டம் முடிஞ்சு கமிட்டி மீட்டிங்னா பிரச்சனை பண்ணுவேன், சண்டை போடுவேன், இதான் என் வேலை. குடிப்பேன், வெறிப்பேன், மனைவியெல்லாம் அடிப்பேன், துன்பப்படுத்துவேன். இந்த மாதிரி ஆள் நான் ரவுடி மாதிரி நடந்து கொள்ளுவேன். இந்த மாதிரிலாம் நான் நடந்துட்டு அதெல்லாம் எனக்கு அப்படியே வாதிக்குது, உணர்த்துது. அப்படின்ன உடனே நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் சொன்னேன், நம்ம 2 பேரும் செபிக்கலாம், இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து சமாதானம் தருவார்னு முழங்கால் படிக்கிட்டோம். அவரும் முழங்கால் படிக்கிட்டார். நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் ஜெபிங்க, அப்புறம் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு. அவர் என்னை பார்த்து சொன்னார், எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்னார். கிறிஸ்தவர் தான், அவர் உண்மையை சொன்ன, ஜெபிக்கலாம் தெரியாது, நான் அப்படிலாம் ஜெபிச்சதில்லை. இப்போ என்கிட்ட நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் இது மாதிரி குடித்தேன், வெறிச்சேன், சண்டை போட்டேன், பாவம் செய்கிறேன், சமாதானமே இல்லை, ஆண்டவர் எனக்கு மன்னிக்கணும் சொன்னீங்கல்ல, அதான், அவ்வளோதான். கண்களை மூடி இப்போ நம்ம 2 பேர் மாத்திரம் இங்கே இயேசு இருக்கிறார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடினாலும் அங்கே இருக்கிறேன்னு இயேசு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல, அவர் இங்கே தான் இருக்கிறார். நீங்கள் கண்களை மூடி இயேசுக்கிட்ட அதை சொல்லுங்கள், அவ்வளோதான் ஜெபம். உடைய மனசில் இப்போ என்கிட்ட சொன்னீங்கல்ல, அது அப்படியே இயேசுவேன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள், அதான் ஜெபம்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடினார். இயேசுவே, நான் பாவியான மனுஷன், இது மாதிரி செய்தேன்னு 2 வார்த்தை ஆரம்பித்தார், அவ்வளோதான். அப்படியே சிறு பிள்ளை மாதிரி ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சார். இருதயம் நொறுங்கி அப்படியே அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அப்படியே அழுதா, ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவி, என் மனைவியை அடித்து கொடுப்படுத்தினேன், கமிட்டியில் போய் சண்டை போட்டு சபையில் ஆண்டவரே நாம் துக்கப்படுத்தினேன், அழுகிறார். அப்படியே அறிக்கிறார். ஜெபம் பண்ணவே தெரியாதுன்னார். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கார், அழுதுகிட்டே, இருதயம் நொறுங்கி அழுகிறார். திடீரென்று அப்படி டக்குன்னு ஜெபம் நின்று விட்டார். என்னடா அது, ஜெபம் முடிக்கலை, அப்படியே அப்புறப்பட்டா நிற்குதுன்னு சொல்லி நான் கண்ணை திறந்து அவரை பார்த்தேன். அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர், சட்டையெல்லாம் நனைஞ்சிருக்குது. அவர் சொன்னார், வெளியே சொல்ல முடியாத பாவத்தை நான் செஞ்சுருக்கிறேன், அதெல்லாம் கூட ஆண்டவர் உணர்த்துகிறார். நீ இந்த மாதிரிலாம் பாவம் செய்தியப்பா அப்படின்னு உணர்த்துகிறார். அதை சொல்லவே எனக்கு நான் கூசுதே, அதனால என்ன செய்யறதுன்னார். நான் சொன்னேன், நீங்கள் செய்கிற பாவம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் தான் உங்களுக்கு உணர்த்துகிறார். கண்ணை மூடி நீங்கள் இருதயத்தில் அறிக்கையிட்டு செவிங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உண்மைதான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்னை. அவ்வளோதான். சிறு பிள்ளை போல அழுதார், இருதயம் நொறுங்கி அவரையே கண்ணீர் விட்டு அழுதார். தன் பாவத்திற்காக மனம் கசந்து அவர் அழுதார். 1/2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறார். ஜெபம் பண்ணவே தெரியாது என்னவர். அப்புறம் அவர் ஜெபிச்சு முடித்த பிறகு நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன். ஒரு சிறு ஜெபம் பண்ணேன், அவ்வளோதான். முழங்கால விட்டு எழும்பும்போது அவருடைய முக ரூபமே மாறி இருந்தது.
அப்படியே ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம், துக்கமெல்லாம் நீங்கி அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னை பாரெல்லாம் போயிட்டு எனக்கு அப்படியே லகுவாக இருக்குது, எப்படி என்னை சந்தோஷம் சொல்கிறதுன்னு தெரியல என்பதாய் சொன்னார். தான் ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த மகன் தன்னை தாழ்த்தி பாவியாக என் மீது கிருபையாருன்னு சொன்ன உடனே நீதிமானாக்கப்பட்டவராய் திரும்பி போனார். ஆண்டவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்ததுனால. அப்போ நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஒரு பாவம் செய்து விட்டால் சும்மா சாதன ஆண்டவரை தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழி விலகி போனோன்னு சபையில் சொல்கிற பாருங்க, ஜெபம் பாவ அறிக்கை ஜெபம்னு வெறும் உதட்டில். இருதயம் இணையாட்டா அந்த ஜெபத்தில் பிரயோஜனம் கிடையாது. உதட்டில் சொல்கிற ஜெபத்துக்கு பதில் வராது. இருதயம் நொறுங்கி இருதயத்திலிருந்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாயக்காரனுடைய ஜெபம் பாருங்க, இருதயம் நொறுங்கி தன்னை தாழ்த்தி ஜெபித்தார். நான்காவது இன்னொரு ஜெபத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். அது லூக்கா 18வது அதிகாரம். லூக்கா 18வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். லூக்கா 18 அதிகாரத்தில் முதல் 8 வசனம். இதுக்கு பின்னால தான் இந்த 2 பேர் தேவாலயத்தில் ஜெபிக்க போன பரிசேயன் ஆயக்காரன் ஜெபம். இந்த 18 அதிகாரம் 1லிருந்து 8 வசனத்தில் பாருங்க, அங்கே ஒரு ஜெபம் சொல்லப்படுகிறது. இது யாருடைய ஜெபம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஓமையாக சொல்றார். என்ன சொல்றாரு? ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இங்கே ஒரு விதவையினுடைய விண்ணப்பம், விதவையினுடைய ஜெபம். நீங்க பாருங்க, இயேசு ஒரு ஓமையை சொன்னாலும் அதில் ஒரு முக்கியமான கருத்தை ஆண்டவர் சொல்கிறார். அதாவது அதில் ஒரு மனுஷி என்றோ ஒரு பெண் என்றோ சொல்லாதபடி ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு விதவை அப்படின்னு குறிப்பாக சொல்றார். விதவையினுடைய ஜெபம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அந்த தேசத்தில் நியாயாதிபதி, ஜட்ஜு, அந்த காலத்தில் ராஜாக்கள் அவங்க தான் நியாயாதிபதிகளாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் போய் மக்கள் முறையிடுவாங்க. இவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது விதவைக்கு. அதே அந்த நியாயாதிபதி இடத்துல முறையிட்டாள், விண்ணப்பம் பண்ணினாள், எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஒரு விதவை இருந்தாள் என்று ஆண்டவர் சொல்லார். விதவையினுடைய ஜெபம். அப்போ விதவை அப்படின்னு சொல்லி வரும்போது பெண்கள் புருஷனை இழந்து நிற்கும்போது அவங்க விதவைகள் என்று அழைக்கப்படுறாங்க. வேதத்தில் பார்க்கிறோம், அவர் விதவைகளின் தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். விதவைகள் மீது அன்பும் அக்கறையும் உள்ள தேவனுமாய் இருப்பதை பார்க்க முடியும். நீங்கள் ஒரு விதவையாக இருந்தால் மற்ற எல்லாரை விட உங்கள் மேலே ஆண்டவர் ரொம்ப கரிசனை உள்ளவர். ஏன் அப்படி விதவைகள் மீது தேவன் அவ்வளவு கரிசனையும் அக்கறையும் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்றால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெண் பிள்ளைகள் என்றால் அவங்க திருமணமாகும் வரைக்கும் தகப்பனை சார்ந்து அவங்க வாழுவாங்க. தகப்பனுடைய அரவணைப்பு பாதுகாப்பில் இருப்பாங்க. பெண் பிள்ளைகளை குறித்து பைபிள் சொல்லும்போது அவங்க வாலிப பிள்ளைகளாக இருக்கிறவங்க, சிறு பிள்ளையிலேருந்து வாலிப வயது வரைக்கும், திருமணமாகும் வரைக்கும் தந்தையினுடைய அரவணைப்பு பாதுகாப்பில் இருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு கணவனுடைய பாதுகாப்பில் இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு பாதுகாப்புக்காக ஆண்களை டிபெண்ட் பண்ணி வாழுகிறது தான் பைபிள் சொல்லுகிறது. அப்போ அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு முதல்ல தகப்பன், அதன் பிறகு கணவன். அப்போ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் நியமித்திருக்கிற ஒரு காரியம். ஆனால் கணவன் இறந்துட்டா, விதவைகள் ஆக்கப்பட்டுட்டா என்ன நடக்கும்? அவங்க ஒரு குழந்தை இருக்குதுன்னு வைங்க, சொந்த பெற்றோர் வீட்டுக்கு போக முடியாது. அவங்க இன்னும் பையன் மருமகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அங்கே போக விரும்ப மாட்டாங்க. கணவனுடைய குடும்பத்தார் சில சமயத்தில் கைவிட்டுருவாங்க, என் பையனை இறந்துட்டான் இனிமே என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே தனித்து விடப்பட்ட நிலைமையில் இவங்க யாரை மட்டும்தான் நம்ப முடியும்? அவங்களுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேலே, விசுவாசம் முழுவதும் கர்த்தர் மேலே. இனிமே ஆண்டவரே எனக்கு யார்? நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. வாலி பிள்ளைகளை தகப்பன் இருக்க வரைக்கும் தகப்பனை சார்ந்திருப்பாங்க. இப்போ கணவன் இருக்க வரைக்கும் கணவனை சார்ந்திருப்பாங்க. கணவன் இல்லாத பட்சத்தில் தான் விதவைகள் ஆக்கப்பட்ட உடனே அவனுடைய வாழ்க்கை முறையே மாறும். அவங்களுக்கு என்ன வேணாலும் இதுக்கு முன்னால் கணவர்கிட்ட தான் சொல்லுவாங்க, இது வேணும், அது வேணும், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, பிள்ளைக்கு செய்யுங்கன்னு. இப்போ யாரும் இல்லை. இப்போ என்ன உலக பிரகாரமாக மனிதர்கள் யாரும் உதவி இல்லாத போது தேவனிடத்தில் போவாங்க. அவங்க கர்த்தரோடு நெருங்கி இருந்து கர்த்தரிடத்துல தான் தன்னுடைய காரியத்தை எல்லாம் சொல்லி கர்த்தரை சார்ந்து வாழ்கிற பழக்கம் வந்துடும். அதனால தான் விதவைகளை குறித்து வேதத்தில் ரொம்ப அருமையான காரியம்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது.
நீங்கள் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. வேதத்தில் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அது 288வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்க. 5வது வசனம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில், உத்தம விதவையாய் இருந்து தனிமையாக இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். சரிங்களா? விதவையாக இருக்கவங்கள பாருங்களேன். நீங்கள் வீடுகளில் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க தேவனிடத்தில் நம்பிக்கை, கர்த்தர் தான் இனிமே எனக்கு எல்லாமே. ஏன்னா யார்கிட்டையும் கேட்க முடியாது, கணவர் இல்லை. இப்போ நான் அவரை தான் சார்ந்து வாழணும், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், ஆண்டவர் தான், இயேசு தான். நீ ஆண்டவரை சார்ந்து வாழ்வாங்க. இரவும் பகலும் ஆண்டவரிடத்தில் தான் ஜெபிப்பேன். என்னன்னாலும் ஆண்டவர் தெரியப்படுத்துவாங்க. வசனம் சொல்லி பாருங்க, தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள் என்று சொல்லப்படும். விதவையானவள் தேவனிடத்தில் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி விழித்திருப்பாள் என்பதாக. அப்போ நீங்க ஒரு விதவையா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்க எப்பவும் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க இரவும் பகலும் அவர் மேலதான் நம்பிக்கை வைக்கணும், அவரை தான் சார்ந்து கொள்ளணும்னு வேதம் சொல்லுகிறாரு. நிறைய விதவைகளுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. நாயன் ஊருக்கு போறாரு, ஒரு விதவை அழுது கொண்டு வருகிறாள். தன்னுடைய ஒரே மகன் மரித்து விட்டான். இயேசுவால் அதை தாங்கிக் கொள்ள முடியல, மனது உருகுகிறார். அந்த விதவையின் கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை அசைத்து விட்டாரு. அவர் போய் சொல்றார், ஸ்திரீயே அழாதே, நீ அழாத, நீ அழுத என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. அப்போ அவனுடைய அழுகையை மாற்றணுமான ஒரே வழி, மரித்து போன மகன் உயிர் பெறணும். அந்த மகனை வச்சு தான் ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார். ஒரு விதவையின் கண்ணீரை துடைக்க மரித்து போன மகனை உயிரோடு எழுப்பினார். பாருங்க, அப்படிதான் ஆண்டவர் விதவைகள் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன். நீங்க நினைக்கலாம், ஒரு விதவையா இருக்கலாம், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவதற்கு இல்லை, தனிமையாக நான் போராடி கொண்டு இருக்கிறேன். இல்லை, இயேசு உங்க மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். ஆனா வேத வசனம் சொல்லுகிறபடி உத்தம விதவையா இருப்பதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். அதுல சில இளம் விதவைகள், அவங்களை குறித்து இந்த உத்தம விதவைகள் கூட்டத்தில் அவங்களை சேர்த்து கொள்ளாத அப்படின்னு ஒரு ஆண்டு சொல்றார். ஏன்னா அவங்க திடீர்னு திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை அமையலாம். ஆனால் கொஞ்சம் 2 பிள்ளைகள் இருக்கிறது, கொஞ்சம் வயசாயிட்டுன்னா அவங்க இனி அடுத்த வாழ்க்கையை நினைக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைகளை நான் வளர்த்து ஆளாக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைகளுடைய தேவைகள், தன்னுடைய தேவைகளுக்கு யார்கிட்ட கேட்க? ஆண்டவர் தான். ஆனால் தான் ஆண்டவர் சொல்லார், விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கிறது. அது ஒரு பக்தி, மாசு இல்லாத பக்தி. நம்ம ஆண்டவர் மேலே அன்பு விசுவாசமாக இருக்கிறோன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் மாத்திரம் போதாது. நம்ம பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரோடு இருக்கிறேன்னு சொன்னால் மாத்திரம் போதாது. விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்க வேண்டும் என்று ஆண்டவரை சொல்றார். அதுதான் சுத்தமான பக்தி. அப்போ பக்தியில ஒரு காரியம், விதவைகள், அதாவது அவங்களுக்கு யார் இல்லாம இருக்கிற உத்தம விதவைகள், வயதான காலத்துல தனிமைப்பட்டவங்களை விசாரிப்பது, அவங்களிடத்தில் அன்பு காட்டுவது, அவங்களுக்கு உதவி செய்வது. அதனால்தான் எங்கள் சர்ச்செல்லாம் விதவைகளுக்குன்னு மாதந்தோறும் உதவித்தொகை கொடுக்க நாங்கள் சபையில் ஒழுங்கு செய்திருக்கிறோம். நல்ல மாதத்தில் ஒரு நாள் விதவைகளை அழைத்து அவங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தி நல்ல உணவு கொடுத்து சந்தோஷமாய் அனுப்புவோம். கிறிஸ்மஸ் காலங்களில் உடை கொடுக்கும்போது விதவைகளுக்கு முதலிடம் கொடுப்போம். உதவியற்ற ஆதரவற்ற விளைந்த விதவைகளை தேடி போய் அவங்க என்ன கலரில் எப்படி சேரி கேட்குறாங்களோ அதை நோட் பண்ணி அதை வாங்கி கொடுப்போம். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் விதவைகள் குறித்து தேவன் மிகவும் அக்கறை உள்ள தேவன். இங்கே ஒரு விதவையினுடைய ஜெபத்தை குறித்து தான் ஆண்டு சொல்றார். அந்த விதவை அந்த நியாயாதிபதி இடத்துல முறையிடுகிறாள், அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் அந்த விதவையுடைய ஜெபத்தை பாருங்க, விடலை. திரும்ப 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 தினம் தன்னுடைய விண்ணப்பத்தை செலுத்தி கொண்டே இருக்கிறாள். இந்த ஆள் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், இந்த ஆள் நீதி உள்ளவன் அல்ல, நீ போயிடல, இவர் தான் எனக்கு நியாயம் செய்ய முடியும்னு திரும்ப திரும்ப ஜெபிக்கிறாள். அதே மாதிரி தான் நீங்கள் ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. ஒரு முறை ஜெபிச்சோம், பதில் வரலையா விட்டுறக்கூடாது. 5 நாள் ஜெபிச்சோம், 10 நாள் ஜெபிச்சோம், பதில் வரலையா விடக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கணும். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அந்த விதவை விடாமல் ஜெபித்து கொண்டே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்துல பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36-37 வசனத்துல ஒரு விதவை குறித்து சாட்சியாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36-37 வசனம் பாருங்க. பைபிளை புரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 80வது பக்கம் எடுத்துட்டீங்களா? அதுல
லூக்கா 2ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள் எடுத்துட்டீங்களா? பாருங்க, 80வது பக்கத்தில். ஆசேருடைய கோத்திரத்தாளும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். சரிங்களா? ஒரு தீர்க்கதரிசி. அவள் இயேசு கிறிஸ்து குழந்தை தேவாலயத்தில் கொண்டு வந்த போது அவருடைய தீர்க்கதரிசன அபிஷேகத்தை நான் அறிந்து வந்து இயேசுவை கையிலேந்தி ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு வந்து என்ன சொல்லப்படும்? 84 வயதான ஒரு விதவை தாய். அவங்க இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபித்து தேவாலயத்தை விட்டு போகிறது இல்லை, தேவ சமூகம். அப்போ ஒரு விதவையினுடைய முழு டிபெண்டன்சி, தன்னுடைய சார்ந்திருப்பது கர்த்தர் இயேசு, அவருடைய பிரசன்னம். அவர் தான் எனக்கு எல்லாமே. இரவும் பகலும் அவரை சார்ந்திருப்பார், அவரை நோக்கி ஜெபிப்பார், உபவாசம் பண்ணுவார். பார்த்தீங்களா? அந்த விதவை குறித்து சாட்சியாக சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால நீங்கள் ஒரு விதவை சகோதரியாக தாயாராக இருந்தால் நீங்கள் இயேசுவை நல்ல நெருங்கி சார்ந்து கொள்ளுங்க. ஏன்னா அவர் உங்களுடைய தேவன், உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். உங்களுடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்துங்க, ஜெபத்தில் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். உபவாசம் பண்ணி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த விதவை பெண்ணை போல நீங்களும் அப்படி ஜெபிங்க அப்படின்றதா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை. சரி, இந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த விதவை, அந்த பெண், அந்த சகோதரி ஜெபித்த ஜெபத்தை குறித்து லூக்கா 18 இயேசு சொல்றார்ல, அந்த ஜெபம் அவங்க வந்து தினமும் ஜெபிக்கிறாங்க. நியாயாதிபதி பதிலே சொல்ல மாட்டேங்கிறான், ஏன்னா அநீதி உள்ள நியாயாதிபதி. அதனால ஒரு நாள் இவங்க தொடர்ந்து வந்து 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 ஜெபிக்கிறதுனால அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி மைண்ட்ல என்ன வருது? இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இவள் டெய்லி வந்து அலட்டிக்கிட்டே இருக்கிறா, எனக்கு நியாயம் செய்யுங்க நியாயாதிபதியேன்னு சொல்லி. அதனால என்ன இவளுக்கு தொந்தரவு பொருட்களை இவளுக்கு செஞ்சிருவோன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் வாக்கு வந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவளுக்கு நியாயம் செய்வார். இரவும் பகலும் ஜெபிக்கிறது, இரவும் பகலும். என்ன, விதவைகளுக்கு சில குடும்ப பொறுப்புகள் இருக்கலாம், பிள்ளைகள் இதெல்லாம். சில குடும்பத்தில் அவங்க வயதான அந்த தாய்மாராக இருப்பாங்க, பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் வந்திருப்பாங்க. அவங்க குடும்பத்தார் மருமகள் அல்லது மகள் கவனித்து கொள்வாங்க. இவங்களுக்கு அதிக வேலை இருக்காது, இவங்க அதுக்குள்ள அறையிலே இருப்பாங்க. நல்ல டைம் உங்களுக்கு, நல்ல வசனத்தை தியானிங்க, இரவும் பகலும் ஜெபம் பண்ணுங்க. நேரத்தை டிவிக்கு முன்னால் வீணாக்கி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஆசை விடாதங்க. தேவ சமத்துக்கு போங்க, ஆண்டவரோடு பேசுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்கு எல்லாம் ஜெபிங்க. அது மாத்திரமல்ல, உங்களை மாதிரி விதவைகள் இயேசுவை அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் எல்லாரும் இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். விதவைகளின் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை தேசத்தில் இருக்கிற எல்லா விதவைகளையும் அறிந்து கொள்ளணும். அப்படி அடைக்கலத்துக்குள்ளே வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க வேண்டிய இவ்வளோ காரியம் இருக்குல்ல. உங்களுக்கு அதிகமான ஒரு வேலை இல்லாத பட்சத்தில் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த விதவை பாருங்கள், தேவாலயத்தை விட்டு விலகலை, உபவாசத்திலும் ஜெபத்தில் தரித்திருந்தாள். அந்த மாதிரி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது சில சமயத்தில் சோர்வு வந்துடும். எவ்வளோ நாள் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் காரியத்தில் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, இந்த பேர பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நிறையா இந்த வயதான இந்த தாய்மார் தான் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு ரொம்ப பாரம் எடுப்பாங்க. ரொம்ப கவனமாக அவங்க ரட்சிக்கப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரணும் அப்படிலாம் சொல்லி ரொம்ப துக்கத்தோடு விசனத்தோடு சொல்லுவாங்க இல்லை. அப்போ அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கிறதுன்னு கேட்டால், பதிலை பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபிக்கிறார். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுக்க சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். அநீதி உள்ள நியாயாதிபதியை பாருங்க, தொடர்ந்து விதவை போய் ஜெபிக்க 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 ஒரு நாள் இவளுக்கு நியாயம் செஞ்சிருன்னு நினைக்கிறான்ல. ஆனால் தேவன் நீதி உள்ளவர், அவர் உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் உள்ளவர். அப்போ அவங்களுடைய ஜெபத்தை அசட்டை பண்ணுவாரா? அவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதத மாதிரி தெரியும்.
ஆண்டவர் கவனிக்காத மாதிரி தெரியல. சோர்ந்து போகாதங்க. இயேசுவே சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும்னு தான் இதை சொல்லுகிறார். அப்போ ஜெபத்தில் நீங்க சோர்ந்து போகக்கூடாது. பதில் வரலையே, இன்னும் கேட்கப்படலையே, நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரலையேன்னு சோர்ந்து போகக்கூடாது, விடக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும், பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். என் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவனின் விஷயத்தில் பொறுமையா இருந்த பதில் தருவாராம். ஆண்டவர் அவசரப்பட மாட்டார். நமக்கு எப்பொழுதும் அவசரம் உடனே நடந்துடணும்னு அந்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். ஏற்ற சமயத்துக்கு பார்த்து கொண்டே இருப்பார். அந்த டைமில் அந்த காரியமெல்லாம் நிறைவேறுவதை பார்க்கலாம். அதே சமயத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அப்போ ஆண்டவர் சொல்ல, சீக்கிரத்திலே உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார். அதனால ஜெபத்தை விட்டு விடாதங்க, ஜெபத்தில் சோர்ந்து போகாதங்க. அந்த விதவை சகோதரி எப்படி ஜெபிச்சாங்களோ அதே மாதிரி தொடர்ந்து திரும்ப 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 ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருங்க. உங்களுக்கான பதில் கட்டாயம் வரும். அதனால ஜெபத்தில் ஒரு பகுதி ஒரு விதவையினுடைய ஜெபம். இன்னொரு ஜெபத்தை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பைபிள் எடுங்க, வசனத்தை புரட்டுங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு ஜெபத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 316வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறார். அதாவது நீதிமானுடைய ஜெபம், இது நீதிமானுடைய ஜெபம், ப்ரேயர் ஆஃப் ரைச்சஸ். நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது அப்படின்னு நீதிமானுடைய ஜெபத்தை குறித்து சொல்லப்படுது. சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்காக ஜெபிக்கணும், இதுக்கு ஜெபிங்க அதுக்கு ஜெபிங்க. சரி, நீங்கள் ஜெபிச்சாலும் ஆண்டவர் பதில் தருவார், நீங்கள் ஜெபிக்கலாம் இல்லைன்னா? இல்லை நான் பாவியான மனுஷன், ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டார், நீதிமான் செய்யும் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார்னு சொல்லியிருக்கல, நீங்கள் நீதிமான் நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு அவங்க அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுருவாங்க. நீங்கள் ஜெபிங்கன்னா இல்லை ஏன் ஜெபம் கேட்கப்படாது, நீங்கள்லாம் ஊழியக்காரங்க நீதிமான்கள், உங்கள் ஜெபம் தான் கேட்கப்படும். இந்த வசனத்தை வைத்து தான் அப்படி சொல்லுவது. ஆனால் நீதிமான்களுடைய ஜெபம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாராவது ஒருவர் வியாதிப்பட்டால் அந்த வியாதிப்பட்டவங்களுக்காக நீங்கள் பொறுப்படுத்தி ஜெபிப்பது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஒரு போராட்டம், நஷ்டம், இழப்பு, அப்படி உங்களுடைய தேவையை சொல்கிறாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, உங்கள் சர்ச்சில் கூட எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படிலாம் கேட்பாங்க. அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல கூட நீ கிறிஸ்தவங்களா பிரார்த்தனைலாம் பண்ணுவீங்களா, எனக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போது நம்ம சுற்றி இருக்கிற மக்கள், தேவை உள்ள மக்களுக்கு நம்முடைய ஜெபம் அவசியம். அவங்களுக்கே தெரியுது கிறிஸ்தவங்கன்னா கடவுளோட பேசுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம சொன்னால் நமக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இப்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்வது, அதான் சொல்லணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். நான் நிறைய பேர்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்ளுவேன். நான் ஊழியக்காரன், நான் ஜெபிக்கிற ஆண்டவர் தான் என் ஜெபத்தை கேட்கிறாரு அப்படின்னு நினைப்பேன். எனக்கும் ஜெபம் தேவை, மற்றவருடைய ஜெபம் தேவை. அதனால் மற்றவருடைய ஜெபத்தை கேட்பேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்பதாய் நான் கேட்பேன். அப்படி ஒருவருக்காக ஒரு ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கொண்டேன். நான் 79வது வருஷம் முதல் முறை அவங்களுக்கு அவங்க பார்க்கணுன்னு நான் அவங்களுக்கு ஒரு கடிதம் தான் எழுதியிருந்தேன், ஜெபிக்கிறோன்னு சொல்லி. உங்களை நான் பார்க்கணும் தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் டெலகிராம் தான், இந்த மாதிரி உள்ள ஃபோன் வசதிலாம் கிடையாது, டெலகிராம் வந்தது. அப்போ அதை எடுத்துக்கொண்டு நான் சென்னையில் அந்த ஆஃபீஸுக்கு போனேன். முதல் பர்சனலாக அவங்கள பார்க்க போகிறேன். அப்போ ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், ஆவல் எல்லாம் இருக்குது. எனக்காக அவங்க ஜெபம் பண்ணணும், நான் அப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசையோடு போயிருக்கிறேன். அவங்க என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு முதல் முறை பர்சனலாக பேசுகிறோம். நான் மற்றபடி கூட்டத்தில் தான் பார்த்துருக்குறேன். என்ன செய்கிறீங்க தம்பி, 4 மாவடி ஊழியம் எல்லாம் கேட்டு ரொம்ப கரிசனாக விசாரித்தாங்க. அப்புறம் கடைசியில் என்னொன்று, தம்பி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. எனக்கு கை காலெலாம் ஆடி போச்சு. அவங்க நமக்காக ஜெபிக்கணும் தான் நான் போயிருக்கிறேன். அவங்க தெய்வ மனிதர், எனக்காக ஜெபிக்கணும்னு. அவங்க சொல்கிறாங்க, தம்பி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. நான் அப்படியே ஒரு நிமிஷம் அமைதி ஆகிட்டேன், என்ன சொல்கிறேன்னு தெரியல.
ஆனால் அவங்க சொல்கிறாங்களே நம்ம ஜெபிக்கணும்னு அவங்களுக்காக ஜெபித்தேன். அப்போது அதன் பிறகும் அடிக்கடி எங்கே ஊழித்து போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி எனக்காக ஜெபம் பண்ணணும், நான் பம்பாய்க்கு ஊழித்து போகிறேன், கூட்டம் இருக்குது, இங்கே பூனாவில் கூட்டம் இருக்குது தம்பி, ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊழித்து போகும்போதும் ஃபோன் பண்ணி நான் எங்கே இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட ஜெபம் பண்ணுங்க தம்பின்னு கேட்பாங்க. அவ்வளோ பெரிய தெய்வ மனிதர். கர்த்தர் அவங்களை கொண்டு எவ்வளோ அற்புத அடையாளம் செய்கிறார். ஆனால் அவங்களுக்கு தெரிந்தது எனக்கும் ஜெபம் தேவை. அதுலேருந்து நான் கற்றுக்கொண்டேன். என்னை தாழ்த்தி நானும் மற்றவனுடைய எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ எனக்கும் மற்றவனுடைய ஜெபம் தேவை அது என்பதை நான் அறிந்து கொண்டு நிறைய பேர்கிட்ட கேட்பேன். அப்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்வது. அப்போது இது ஒரு நல்ல அனுபவம். வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். பவுல் கூட பாருங்கள், அதை அறிந்து தான் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று விசுவாசிகளிடத்தில் கேட்கிறார். ஊழியக்காரங்களுக்கும் ஜெபம் அவசியம். அப்போ இங்கே ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கும் போது நம்ம வசிக்கிற இடத்துல, நம்முடைய தெருவில், கிராமத்தில், வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க தேவையோடு இருக்கும்போது நீங்கள் அன்பை விசாரிச்சிங்கன்னா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொள்கிறேன்னா உடனே சொல்லுவோம், மனம் திறந்து எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை ஜெபிக்கிறீங்களா, அவங்க இயேசுகிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது, அப்படி மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்படி ஜெபிக்கிற நீங்கள் நீதிமானாக இருக்கணும். நீங்களும் பாவத்தை வைத்துக்கொண்டே அடுத்தவங்களுக்காக ஜெபிச்சீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அப்போ நீதிமானாக இருக்கிறதனுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். அவ்வளோதான் வேதம் சொல்லுகிறார். அப்புறம் நீதியாய் நடந்து கொள்ளணும். வேத வசனத்தின்படி நம்முடைய செயல்கள், பேச்சு எல்லாமே நீதியாக இருக்கணும். அநீதியான காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய ஜெபத்துக்கு தான் வல்லமை இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளணும். அப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்க முன்னால் முதல்ல உங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டோட இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவம், நீதிமானாக்கப்பட்ட அனுபவம் இருக்குதான்னு சோதித்து பார்க்கணும். என்னால் 1 பேதுரு 2:24 வசனம் சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, அதாவது பாவியாய் இருக்கிற நாம் நீதிமான்களாய் மாற்றப்படும்படி இயேசு நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்தார். நம்மை நீதிமானாய் மாற்றதான் நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதை விசுவாசித்து இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது அவருடைய ரத்தம் நம்ம இருதயத்தை கழுவும் போது நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். அப்போ உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கும். இயேசு பற்றி எனக்கு தெரியும், ஜெபிக்கலாம் எனக்கு தெரியும்னு சும்மா ஜெபிக்கலாம், அந்த ஜெபம் வல்லமை இருக்காது, அந்த ஜெபத்துக்கு பதிலும் வராது. அப்போ நீதிமானாக இருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது தான் அது மிகவும் பலன் உள்ளதாக இருக்கும். அதுக்கு என்ன சொல்ல, ஃபெர்வென்ட் ப்ரேயர் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அந்த ரைச்சஸ் மேனுடைய ஜெபம் அதுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஆர்வமுடன் ஜெபிக்கணும், உருக்கமாக ஜெபிக்கணும். ஒருத்தர் கேட்குறாங்க, எனக்கு சுகத்துக்காக ஜெபிக்கன்னா உருக்கமாக ஜெபிக்கணும், ஆர்வத்தோட ஜெபம். கடமைக்காக பேருக்காக ஒரு ஜெபம் பண்ணுவதல்ல, சரி கேட்குறாங்களேன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறதல்ல, ஆர்வத்தோடு ஜெபிக்கணும், ஊக்கமாக ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் அந்த எதிர்பார்க்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இங்கே வசனம் சொல்லுது, யாக்கோபு 5:17-18, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். He prayed earnestly, அதாவது உண்மையாக ஜெபம் பண்ணினான். சும்மா கடமைக்காக ஜெபிக்கிறது இல்லை, பேருக்காக ஜெபிப்பதல்ல, ஒரு உண்மையான இருதயத்தோட. வசனம் சொல்லுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நிறைய பேர் பாருங்களேன், இந்த ஜெபம் அப்படியே நம்ம வழக்கமாக ஜெபம் பண்ணி பழகி ஒரு கருத்து இல்லாமல் ஜெபிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். சாப்பிட உட்காந்தா சாப்பாட்டுக்கு ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க சின்ன வயசுல இருந்தே. டைனிங் உட்காந்து எங்கே போனாலும் கண்ணு மூடி ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் நீங்களே யோசித்து பாருங்கள், ஆண்டவரை நோக்கி கருத்தாக ஆண்டவரோடு தொடர்பு வைத்து ஜெபிச்சிங்களா? சும்மா சாப்பாட்டு முன்னால் ஆண்டவரை ஆசீர்வதியும், ஒரு கிளிப்பிள்ளை ஜெபம் சொல்லி கொடுக்கறத அப்படி சொல்லுற. அப்படி பிரயாணத்துக்கு ஜெபிக்கன்னா சிலர் வழக்கமாக ஜெபிக்க வச்சுருப்பாங்க. அப்படி இருதயம் தேவனோடு இணையாது, உதட்டிலிருந்து ஜெபம் வரும், அந்த ஜெபம் கேட்கப்படாது. அது கடமைக்காக ஜெபிக்க. நிறைய ஜெபம் பாருங்க, கடமைக்காக வழக்கத்தின்படி ஜெபிக்கிற வெறும் உதட்டிலேருந்து வரும், இருதயத்திலேருந்து வராது. அது கருத்தான ஜெபம் இல்லை. அதனால தான் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபிக்கும் போது கருத்தாக ஜெபிக்கணும்.
அதான் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பார்த்தீங்களா? ஒரு கருத்தான ஜெபம் இருக்கணும். அவங்களுடைய பாரத்தை உணர்ந்து சும்மா கேட்குறாங்களேன்னு கடமைக்கு ஜெபிச்சுட்டு போவதால, முதல்ல நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு கனெக்ட் ஆகணும். நீங்களும் ஆண்டவரோடு தொடர்பு, அவரை பார்த்து கனெக்ட் பண்ணி ஜெபிக்கணும். அதுதான் கருத்தான. ஆண்டவரோட தொடர்பு இருக்கிறதே இல்லை, கண்ணை மூடிட்டு ஒரு ஜெபம் பண்ணிடுறாரு, அவ்வளோதான். சும்மா வழக்கத்தின்படி ஜெபம். அதில் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லாதபடி நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் பரலோகத்துக்கு செல்வதில்லை, தேவன் கவனிப்பதும் இல்லை. கருத்தான ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் தருவார். அப்போ நீங்கள் எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறதா இருந்தாலும் முதலாவது ஒரு முழு இருதயத்தோட ஊக்கத்தோட ஒருவருக்காக ஜெபிக்கணும். அதான் முக்கியம். அப்படி இல்லாவிட்டால் அந்த ஜெபத்தில் பிரயோஜனம் இல்லை, ஜெபத்துக்கு பதில் வராது. எலியா ஒரு நீதிமான், ஆண்டவருடைய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அதான் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் நீதிமானாக இருந்தால் தான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவே முடியும். நீங்கள் பாவத்தில் இருந்தால், நீங்கள் குடிக்கிறீங்க ரகசியமாக, ஒருத்தர் உங்களுக்கு ஜெபிக்க ஓடாது, வார்த்தையே வராது. உங்களுக்கே தெரியும், ஏமாற்றிட்டு போயிடுவீங்க. எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்ட்டு. என்ன உங்களால் ஜெபிக்க முடியாது, தேவனோட கனெக்ஷன் இல்லை. சர்ச்சுக்கு போய் உட்காருறீங்க, எல்லாத்துலேயும் பங்கு பெறனா இயேசுவோட கனெக்ஷன் கிடையாது, வெறும் சபைக்கு போயிட்டு வர்றீங்க, அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் ஆகி நம்ம ஜெபிக்கணும். அது கருத்தாக இருக்கணும், ஊக்கத்தோட ஜெபிக்கணும். அதான் முக்கியமான. ஏன்னா தேவன் நீதி உள்ளவர், தேவன் நீதியாக செயல்படுங்க. நம்மளும் நீதி உள்ளவர்களாக செயல்படும். அநீதியாக நடக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே, வேலையில், இருக்கிற இடத்துல அநீதிக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அநீதியாக செயல்படவும் கூடாது. அப்போ வசனத்தின்படி நீதி நேர்மையாக நடந்தால் உங்கள் ஜெபம் வல்லமுள்ளதாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆதியாகமம் 20:18 வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஆபிரகாம் அபிமெலேக்கு என்கிற ராஜாவுக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஆதியாகமம் 20:18 வாசிக்கும்போது, ஆதியாகமம் எடுங்க 20:18 வசனம். அங்கே ஆபிரகாம் ஒரு நீதிமான், ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற, அவர் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு நீதிமான். அவர் ஆதியாகமம் 20:18 வசனத்தில், ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார் என்றால் அவன் நீதிமான். ஆண்டவரே சொல்ல, நீ ஆபிரகாம்கிட்ட போ, உனக்காக அவன் வேண்டுதல் செய்வான், அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ கர்த்தரே அவன்கிட்ட பேசுகிறார். அதனால ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா ஆபிரகாம்கிட்ட கேட்டபோது தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். சும்மா கடமைக்காக, பேருக்காக ஜெபிக்கல, உண்மையா உத்தரவாதத்தோட கருத்தா ஜெபித்ததுனால ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து அவங்களை ஆசீர்வதித்து குணமாக்கினார், ஆசீர்வதித்தார் என்பதாக பார்க்கிறோம். அப்போ யோபு 42 எடுங்க, வேத புஸ்தகத்தில் யோபுவின் சரித்திரம் 42 10 வசனத்தில் அங்கே யோபுடைய ஜெபம். அவர் ஒரு நீதிமானாக இருந்தார். யோபு அவருடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார். யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்பதாய் பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய சிநேகிதர்கள், அவனுடைய ஃப்ரெண்டு தான். அவங்க தேவனை துக்கப்படுத்திட்டாங்க, தேவனை கோபப்படுத்திட்டாங்க. அவங்க நிதானமாக பேசலை, யோபுவை குற்றப்படுத்துகிறாங்க, ஆண்டவரை குறித்து தங்களை நீதிமான்களை போல பேசுகிறாங்க. தாங்க தான் ரொம்ப பெரிய ஆட்கள் போலவும் பரிசுத்தவான்கள் போலவும் பேசி ஆண்டவருடைய காரியத்தை குற்றப்படுத்துகிற மாதிரிலாம் வார்த்தைகள் வந்து விட்டார். ஆண்டவர் சொல்கிற, உங்கள் மேலே எனக்கு கோபம் வருது, நீங்கள் பேசினது என்னை கோபப்படுத்தி விட்டு துக்கப்படுத்தி விட்டது, அதனால் என் கோபத்தின் விளைவாக நீங்கள் அழிக்கப்பட்டுருவீங்க. ஆனால் நான் உங்களை அழிக்க விரும்பலை. அதுக்கு ஒரு ஜெபம் தேவை. யார் ஜெபம்? ஒரு நீதிமானுடைய ஜெபம் வேணும். யோபுகிட்ட போங்க, யோபு உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போது நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். உடனே யோபுகிட்ட சொல்கிறாங்க, யோபு தன் சிநேகிதருக்காக உண்மையாக வேண்டு, ஆண்டவரை மன்னிச்சிருங்க, அவங்க பேசினதில் உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, மன்னிச்சிருங்க, அவங்களுடைய செயல்களை மன்னிச்சிருங்க, அவங்க என்ன காயப்படுத்தினாங்க, உங்களை காயப்படுத்திட்டாங்க, மன்னித்து அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சின்சியராக கருத்தாக அவர் ஜெபிக்கிறார். அந்த மாதிரி யோபு ஜெபித்ததுனால கர்த்தர் மனம் இறங்கினார். அதனால் அவருடைய சிநேகிதர்களையும் தப்பி வச்சாங்க. யோபின் சிறையிருப்பு மாறினதை நாம் பார்க்கிறோம். அப்போது நாம் ஜெபிக்கும்போது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது
ஒரு நீதிமானாக இருந்து மற்றவர்களுக்காக பாரம் எடுத்து கருத்தா ஜெபிக்கும் போது தேவன் அதை கனப்படுத்துவார். 1 சாமுவேல் 12:23 சாமுவேல் சொல்லுகிறார், அவர் ஜனங்களை பார்த்து, உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் பாவம் செய்தவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நான் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியக்காரன், ஒரு நீதிமான், உங்களுக்காக நான் ஜெபிக்கணும். ஜெபிக்கலைன்னா நான் பாவம் செய்தவனாய் இருப்பேன். அதாவது ஒரு ஊழியக்காரன்னா தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஆள்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலையை ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தெல்லாம் செய்யாவிட்டால் நம்ம பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நான் இந்த தேசத்துக்காக, என் ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி கருத்தா ஜெபிக்காவிட்டால் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். சாமுவேல் அப்படி தான் உணர்ந்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணாமற் போனால் நான் பாவம் செய்தவனாய் இருப்பேன் என்பதாய் சொல்லுகிறார். அப்போ நீதிமான்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது பார்த்தீங்களா, ஆபிரகாம் ஜெபித்த போது அவங்களுக்கு சுகம் உண்டாகிறது, கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. யோபு ஜெபித்த போது அவங்க மேல இருக்க தேவ கோபம் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகிறது. அதே மாதிரி நாம் ஜெபிக்கும் போது, மற்றவங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கும் போது அவங்களுக்கு சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். நான் தான் சொன்னேன், இப்போ நீதிமான்னா யாரு அப்படின்னா நான் சிம்பிளாக சொன்னேன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், அவரால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். நாம் யாரும் பிறக்கும்போது நீதிமான்கள் கிடையாது. பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளருகிறோம். பாவ சுபாவம் நமக்குள்ளாகவே இருக்கிறது. எந்த குழந்தைக்கு யாராவது பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பாங்களா? ஆனால் பொய் சொல்லுது. எந்த குழந்தைக்கு பிடிவாதத்தை யாரும் கற்றுக் கொடுப்பாங்களா? பிடிவாதம் பிடிக்குது. எந்த பிள்ளைக்காவது கோபத்தை சொல்லி கொடுப்பாங்களா? திடீர்னு கோபம் வருது. அது பிறக்கும் போதே பாவ சுபாவத்தோடு பிறக்கிறாரு. அப்போது நீதிமானாய் மாற்றப்படுவது பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது. ஒரு நித்திய ஜீவனை பெறுகிறோம், புதிய வாழ்க்கை பெறுகிறோம். அப்பொழுது நீதிமான்கள் என்ற அனுபவத்தை நம்ம பெறுகிறோம். அப்போ இயேசு எனக்குள் இருக்கிறார், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறேன், அவருக்கு பிரியமாய் நான் வாழுகிறேன், நான் ஒரு நீதிமான். அப்போது அவங்களுடைய ஜெபம் வல்லமுள்ளதாக இருக்கும். ஆனால் நீங்கள் கருத்தாக ஜெபிக்கணும், பேருக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அப்போ தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். பாருங்க, நான் வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்தபோது நான் பலமுறை சாட்சி சொல்லியிருக்கிறேன். 14 வயசு, இருதயம் வீங்கிட்டு கால் நடக்க முடியாது, வலது கால் செயலற்று விட்டது. மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, இனி இந்த தம்பி பிழைக்க முடியாது. ஆஸ்பத்திரியிலேருந்து என்னை அனுப்பி விட்டாங்க, இனி வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிடுங்க, எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கலாம். அப்போ கைவிடப்பட்ட நிலைமை, என்னை பார்த்தாலே தெரியும் இனி பிழைக்க முடியாதுன்னு. அப்படி வீட்டில் படுத்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ நண்பர், ஒரு வாலிபன், அவர் ஊழியக்காரர் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, ஒரு மிஷினரி கிடையாது, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு சகோதரன். அவர் இந்த குடும்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவளை எங்கள் அப்பாவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதனால் நான் வியாதிப்பட்டவரை கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்தாங்க. என்னுடைய தாயார் அவரை பார்த்துனா, என் மகனுக்காக இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபம் பண்ணுவியா, எல்லாரையும் பையனை கைவிட்டுட்டாங்களேன்னு அழுதார்கள். சரின்னு சொல்லி அவர் ஜெபிக்க, நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர் ஒரு முழு நேர ஊழியர் அல்ல, பாஸ்டர் அல்ல, மிஷினரி அல்ல, ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவர். அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார். எப்பவும் அந்த காட்சி கண்முன்னால் இருக்குது. அவர் கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணினார். அப்படியே அந்த ஜெபம் பாருங்க, இந்த எண்ணெய் பார்த்தா கால் அசைக்க முடியாது, பல்ஜாகி இருக்குது, மரணப்படுக்கை. அதுக்கு அவர் சுகமளிக்கிற கூட்டம் நடத்துகிற ஆள் கிடையாது, வியாதியஸ்தரை சுகமாக்குற ஊழியெல்லாம் செய்யலை. ஆனால் ஒரு நீதிமான். எப்படின்னா மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தாங்க, பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது, அதன் பிறகு அவங்களுடைய அனுபவத்தை கேட்கும்போது தான் எனக்கு தெரியும். அப்போ ஒரு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு நீதிமான், அவர் எனக்காக ஜெபிக்கிறார். இந்த பையனை பார்த்தா பிழைக்கிறதுக்கு வழி டாக்டர்ஸே சொல்லிட்டாங்களே, நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஆள், நான் ஜெபம் பண்ணி என்ன அற்புதம் நடக்கும் சொல்லி பேருக்காக ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு, நீங்கள் இது மாதிரி இந்த ஊழியக்காட்டை கொண்டு போங்க, அந்த சர்ச்சை கொண்டு போன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படி போகலை. அவர் மரணப்படுக்கையில் இருக்கிற என் பக்கத்தில் முழங்கால் படிக்கிட்டு கரம் உயர்த்தி கருத்தாக ஜெபிக்கிறார். எலியா இப்படி ஒரு கருத்தாக ஜெபித்தாரோ, மழை பெய்யணும்னு முகம் முழங்காலில் பட குனிந்து அவர் திரும்ப 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 ஜெபிக்கிறார். மேகத்தை பார்க்க மறைக்கும். அதே மாதிரி அவர் ஊக்கமாக ஜெபிக்கிறார். அவர் நான் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன். ஏன்னா நான் அப்போ கூட இயேசுவை நம்பலை.
அதனால் அவர் ஜெபிக்கிறதை வேடிக்கைத்தான் பார்த்து கொண்டேன். அவர் வந்து அவ்வளோ சின்சியராக கரம் உயர்த்தி எனக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபம், அந்த நீதிமானுடைய ஜெபம், அந்த கருத்தா ஊக்கத்தோட ஜெபித்த ஜெபந்தான் எனக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். என் தாயார் கண்ணீரோட, அவங்களுக்கு தெரிஞ்சது வேற ஒன்றும் இல்லை, இயேசுன்ற பெயர், அவ்வளோதான். இயேசுவே இயேசுவே நீ கண்ணீரோடு அழுது இயேசுவனிடத்துல கெஞ்சி கொண்டு இருந்தாங்க என்னுடைய தாயார். மற்றவங்களாம் அமைதியாக இருந்தாங்க. என்னுடைய தகப்பனார் மற்ற சகோதரர்கள் அவங்களுக்கு தெரியும், அவங்களாம் அமைதியாக முழங்கால நின்றாங்க. ஆனால் இந்த 2 பேருடைய ஜெபந்தான் மரணக்கட்டு, இனி பிழைக்க முடியாத இந்த நிலைமை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த ஜெபம் எவ்வளோ வல்லம் உள்ளது பார்த்தீங்களா? ஒரு நீதிமானுடைய ஜெபம் எவ்வளோ வல்லம். அதுதான் வசனம் சொல்லுது, நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது, மிகவும் பலன் உள்ளது. அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்க மற்றவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணி கருத்தா பாரத்தோடு ஜெபிச்சிட்டீங்கன்னா அற்புதம் நடந்துரும். ஆண்டவர் கட்டாய பதில் தருவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க வீட்டில் அவங்களுடைய பிள்ளைகள், அதில் ஒரு மகள் வந்து பாருங்க ஸ்கூலில் படித்து கூட, சென்னையில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாள். அவன் ஒரு 4வது 5 10 வயசுன்னு வைங்களேன், 10 வயசு 5வது படிக்கிறாள். அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு, இவள் நல்ல இயேசுவை அறிந்த மகள், அவள் வந்து கிறிஸ்தவர் அல்லாத ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த மகள். 2 பேரும் ஸ்கூலில் ஃப்ரெண்ட், ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. தினந்தோறும் பேசிக்கொள்வாங்க, பக்கத்தில் உட்காருவாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுதான் இந்த மகள், இந்த கிறிஸ்தவ மகள் சின்ன வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கருத்தா ஜெபிக்கிற பழக்கத்தை அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்து நல்ல ஆண்டவரோடு இருந்த மகள். ஒரு நாள் அவருடைய ஸ்கூலுக்கு போன பிறகு அவருடைய ஃப்ரெண்ட் ரொம்ப சோகமாக வந்தாள், துக்கமாக வந்தாள். வந்தவொடனே கேட்டேன், ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஓய் யுவர் சேட், ஏன் துக்கமாக இருக்கிற, என்ன நடந்து கேட்க. ஒன்றாவது சொன்னா, கண்ணீரோட எங்கள் மாமா வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. சரி, அதுக்கு என்ன? எங்கள் அப்பா அம்மா எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்போவுமே சண்டை. எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்போ பிரிஞ்சு போகிறேன்பாங்க, சண்டை போடுவாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப துக்கம். நீங்கள் மாமா வந்து என்னை கூப்பிட்டு, உங்கள் அப்பா அம்மா பிரிய போகிறாங்களாம், இனி சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க, டிவோர்ஸ் பண்ணிடுறோன்னு சொல்கிறாங்க. நீ யார் கூட இருக்க போகிற? அம்மா கூட இருக்க போறியா, அப்பா கூட இருக்க போறியா? நீ ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது எனக்கு சொல்லணும், அப்போ அதுக்கேற்றபடி செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு அந்த சோகத்தோடு அந்த சிறு பெண் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறான். இப்போ இந்த கிறிஸ்தவ பெண் அந்த சிறு பெண் கேட்ட உடனே, அப்போ உனக்கு யார் வேணும், அப்பாவா அம்மாவா? அவ சொன்ன அழுது, எனக்கு 2 பேரும் வேணும், எனக்கு அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும். ஆனால் அதை நடக்காது போல் இருக்குது. இப்போ சண்டை பெருசாகி அவங்கள பிரித்து வைக்கிறதுக்கு மாமா வந்திருக்கிறாங்க, வழக்கு பேசி பிரித்து வைக்கிறதுக்கு. அப்போ இந்த கிறிஸ்தவ இந்த சின்ன பெண் சொன்னால், உங்கள் அப்பா அம்மாவை ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒருத்தரால் முடியும். அப்படியா? யார் அது? இயேசு கிறிஸ்துவால் முடியும், ஏசப்பாவால் முடியும். ஏசப்பா எங்கள் அப்பா அம்மா ஒன்று சேர்த்துருவாங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டால், நம்ம பிரார்த்தனை பண்ணுனா, ஜெபம் பண்ணுனா, ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா செய்வாங்க. அப்படியா? எனக்கு ப்ரேயர்லாம் பண்ண தெரியாத, நான் ஜெபம் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் ரூமில் முழங்கால் போடுறாங்க. 2 சின்ன பிள்ளை, 10 வயசு பிள்ளைகள். ஒரு பிள்ளை இயேசு அறியாத குடும்பம், அவங்க வீட்டில் பிரச்சனை. இந்த குழந்தை இயேசுவை அறிந்து ஜெபிக்கிற பழக்கம் உள்ள குழந்தை. இவ வந்து சின்சியராக ஜெபிக்கிறா, ஏசப்பா என் ஃப்ரெண்டுடைய வீட்டில் பிரச்சனை, அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டுக்கு அவங்களுடைய அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும், 2 பேருமே வேணும், அப்பா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. சின்சியராக ஜெபிக்கிறா. சின்ன பிள்ளை, 10 வயசு பிள்ளை. இந்த ஜெபத்தை யோசித்து பாருங்க, சின்சியராக கருத்தாக ஜெபிக்கிறா. ஜெபிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான், ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஜெபம் முடிஞ்சிட்டு அவர் சொன்னால், நீ சந்தோஷமாக போ, ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்திருப்பாங்க. நீ அந்த ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தபோது அவருடைய ஃப்ரெண்டு, அந்த கிறிஸ்தவர் அல்லாத அந்த மகள் வந்தால், இவன் வந்து கேட்டா, அவ சந்தோஷமாக வந்தாங்க. அந்த வரும்போதே துக்கம் இல்லை, மகிழ்ச்சியோடு வந்து சொன்னான், நீ சொன்ன மாதிரியே ஏசப்பா எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னான். என்ன நடந்ததுன்னு கேட்டால், நீ ப்ரேயர் பண்ணியா? நானும் அந்த ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண, உங்க கூட சேர்ந்து எனக்கு அப்பாவும் வேணும் அம்மா வேணும் சேர்த்து வைங்க. நான் சாயங்காலம் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் மாமா இல்லை, மாமா ஊருக்கு போயிட்டாரு. எங்கள் அப்பா அம்மாவும் சிரித்து சந்தோஷமாக பேசி கொண்டு இருந்தாங்க. இப்போது நேற்றுலேருந்து அவங்க ரொம்ப ராசி ஆயிட்டாங்க, நல்லா சந்தோஷமாயிட்டாங்க. இப்போ அந்த சண்டை பிரச்சனை இல்லை
அப்போ ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைகள் ஜெபிக்கும் போது எவ்வளோ ஊக்கமாக ஜெபிக்கிறார், அவங்களுக்கு சந்தேகமே இருக்கார். அதான் பெரியவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசம். சந்தேகமே இருக்க, ஜெபிச்சா ஏசப்பா செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெபம் ஊக்கமாக ஜெபிக்கணும். அதனால ஆண்டவரே, நான் நீதிமான், உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான், நான் இவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா? யாரோ ஒருவர் உங்களுடைய ஜெபிக்க கேட்டாங்கல்ல, உங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், உங்களுடைய தெருவில், நீங்கள் இருக்கிற இடத்துல எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? கருத்தாக ஜெபிக்கிறீங்களா? ஒருவேளை அவங்க கேட்டுக்கொள்ளாட்டாலும் அவங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல, ஒரு 2 நிமிடம் கருத்தாக ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, என்னை நீதிமானாக மாற்றுகிற தேவன், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி நீதிமானாக்கி விடும். உம்முடைய இரத்தம் என் இருதயத்தை கழுவட்டும், என்னை பாவமர கழுவும், நீதிமான் என்கிற அனுபவத்தை எனக்கு தாரும். நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு ஜெபிக்கணுமோ கருத்தா ஜெபிங்க. 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க அற்புதம் செய்யணும், அவங்களுடைய வியாதியை குணமாக்கணும், அந்த மரண கட்டு மாறணும், அவங்க வீட்டில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாகணும், அவங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படணும், அவங்களுடைய நிந்தைகள் மாறணும். கற்பத்தின் கனிக்காக அழுகிறாங்களே, ஆண்டவரே, நான் அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அற்புதம் செய்யுங்க. என் கூட வேலை பார்க்கிற என் நண்பனுக்கு விடுதலை கொடுங்க, என் சகோதரிக்கு, என் சிநேகிதிக்கு விடுதலை கொடுங்க, அற்புதம் செய்யுங்க. அவருடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. செபிங்க. உங்களுடைய எதிர் வீடு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. உங்ககிட்ட கேட்டுக்கொண்டாங்கல்ல, சுகத்துக்காக ஜெபிங்க, ஜெபிங்க. ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளது, வல்லமை உள்ளது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விட்டார். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டாரு. இப்போ வலதுகரம் வைத்து சொல்லுங்க, என் ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன்.